சகோதரியுடைய சாட்சியை நீங்க கேட்டீங்க. ஆமா, உண்மையாவே ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவை போல செய்கிற தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சொன்ன சகோதரியுடைய கணவர் நான் தான். எங்களுக்கு தான் ஆண்டவர் 4 பிள்ளைங்க கொடுத்தாரு. 4 பிள்ளைங்களை கொடுத்த உடனே உலகத்துல சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு வார்த்தை, 5 பெத்தவன் ஆண்டி ஆயிடுவான், ஆனா 4 பெத்தவன் இந்த காலத்துல என்ன ஆகுவான்னு தெரியல அப்படின்னாங்க. ஆனால் 4 பிள்ளைகள்ல 3 பிள்ளைகளை இன்றைக்கு நாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம். ஆண்டவர் அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் பெரிய சாட்சி. ஸோ ஒவ்வொன்றுமே எங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையுமே ஆண்டவர் பெரிய அற்புதமா எங்களுக்கு செய்வார். சிபிஎஸ்சியில படிக்க வைக்கிறேன்னா ஒரு குழந்தைக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் வருஷத்துக்கு. ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு மொத்த வருஷத்துக்கே சேர்த்து 10,000 ரூபாய் புக்ஸ் சேர்த்து கட்ட முடியா ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். ஸோ எங்களுக்கு செய்த தேவன் அவர் உங்களுக்கும் தேவனாய் இருக்கிறார், உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆகையால உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க தாராளமா உங்க அப்பா அம்மா கிட்ட, இல்ல உங்க கணவர் கிட்ட, இல்ல உங்களுக்கு வேண்டியவங்க கிட்ட, உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட எப்படி கேட்கிறீங்களோ அது போல இயேசுவே இந்த சொன்னாங்க, இந்த சகோதரி இந்த சகோதரன் சொன்னாங்க, அவங்க வாழ்க்கையில நீங்க நிறைய அற்புதம் செய்றீங்கன்னு சொல்லி எங்களுக்கு இந்த அற்புதம் வேணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் செய்வார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வெறும் குழந்தை தான் கொடுப்பாரான்னா இல்லைங்க, குழந்தையும் அவரால் கொடுக்க முடியும். உங்களுடைய உள்ளத்திற்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். உங்களுடைய குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்து கொடுக்க முடியும். ஒருவேளை நீங்க தற்கொலைக்கு நேராக கூட நின்று கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்துட்டேன், இனி நான் என்ன செய்ய போறேன், நான் வாழ்றதை காட்டிலும் மரிப்பதே மேல் என்று சொல்லி நாம ஒருவேளை தற்கொலைக்கு நேராக கூட ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். இந்த வேளையில இயேசு கிறிஸ்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க. உங்களுடைய எண்ணங்களை இயேசு கிறிஸ்து மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். நீங்க மேலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள